மகிமை உண்டாவதாக. परमेश्वर की महिमा होने दीजिए। என்னை உங்க மத்தியில் இருக்கிறதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். मुझे भी आपके बीच में खड़ा किया, परमेश्वर को धन्यवाद करती வாய்ப்பு हूँ। கொடுத்த பெரியம்மாவுக்கும் குடும்பத்தினருக்கு இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். मौका दिया हुआ माँ जी के लिए, परिवार के लिए मैं धन्यवाद करती हूँ। ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे। உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். स्तुति हो परमेश्वर, इस अच्छे से समय के लिए आपको धन्यवाद करते हैं। பேசுறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர். बातें करने वाले आप लोग नहीं है, पिता की आत्मा है। அப்பா, நான் குறைவுள்ளவள் ஆண்டவரே. पिता मैं कमी गटी की हूँ। என் குற்றங்கள் குறைகளை மன்னித்து நீர் பேசுகிறதற்காக मेरे ஸ்தோத்திரம். गुनाहों को क्षमा कर कर आप बातें करने के लिए विनती இந்த करती हूँ। பாத்திரத்தை நீர் யூஸ் பண்ணுகிறதற்காக நன்றி ये ஆண்டவரே. बर्तन को आप उपयोग करने वाले, इसलिए आपको धन्यवाद உம்முடைய करती हूँ। வார்த்தையினால் நிரப்பி நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். आपके वचनों से बढ़कर आप बातें करने वाले, इसलिए आपको எங்க धन्यवाद ஒவ்வொரு करती हूँ। இருதயத்தின் கண்களை திறந்தருளும். हमारे लोगों की हृदय की आंखों को खोल உம்முடைய दीजिए। வார்த்தையை நாங்கள் ஆசையோட விருப்பத்தோட உட்கொள்ள எனக்கு பலன் தாரும். आपके वचनों को आशा के साथ, चाहत के साथ लेने के लिए आप प्रार्थना करते हैं। மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. प्यारे यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता, ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। முதல் ஒரு கேள்வி கேக்குறேன். मैं एक प्रश्न पूछना चाहूंगी। ஆண்டவர் பராக்கிரமசாலின்னு யாரை பார்த்து சொன்னாரு? परमेश्वर எல்லாரும் पराक्रमशाली answer பண்ணிட்டாங்க. युद्धवीर करके किसे बोले थे? பராக்கிரமசாலினா என்ன? पराक्रमशाली बोलेगा तो क्या है? என்னது பராக்கிரமசாலினா? युद्धवीर बोलेगा तो क्या है? கேக்குதா பெரியம்மா உங்களுக்கு? பெரியம்மா கேக்குறீங்க? கேக்கலையா? சித்திக்கு காது கேக்குதா? லேசாதான் கேக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கேக்குது. எடுத்துக்கோங்க நியாயாதிபதிகள் ले लीजिए न्याय की पुस्तक 6ஆம் அதிகாரம். 6वां अध्याय। ஏன் பராக்கிரமசாலின்னு ஆண்டவர் சொன்னார்? क्यों सूरवीर कर कर बोले थे? ஆன்சர் சொல்லுங்க. बोलिए क्यों बोले थे? இல்ல, பராக்கிரமசாலினா என்ன? सूरवीर बोलेगा तो क्या है? அது பக்கத்துல இருக்க கர்த்தர் உன்னோட இருக்கிறார். परमेश्वर तेरे संग है। அதான் ஆண்டவர் சொல்றார் அழகா. परमेश्वर वही कहते हैं। 12ஆம் வசனம் வாசிங்க. 12वां वचन 6:12. 6वां अध्याय। கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். सूरवीर तेरे संग परमेश्वर है, यहोवा तेरे संग है। பாருங்க, அடுத்த வசனம் அந்த 14ஆம் வசனம் பார்க்கும்போது 14वां वचन देखने के समय வாசிங்க. पर 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கர்த்தர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார் பாருங்க. परमेश्वर एक सर्टिफिकेट देते हैं। அவர் அவனை நோக்கி பார்த்து, यहोवा ने उस पर दृष्टि करके कहा। பாருங்க, அவர் சாதாரண பார்க்கிறார், நோக்கி பார்க்கிறார் கிதியோனை. जो गिदियोन को उनकी उसकी दृष्टि से देखते हैं। பாக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. अपने इसी शक्ति पर जा। ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்யும்போது ஆண்டவர் எல்லாரும் ஒவ்வொரு அத்தட அவித்து போட்டுருவாரு. इजरायली लोग हर समय पाप करने के समय हर एक लोगों के साथ बेच देते हैं। நியாயாதிபதிகளும் அதான் பார்க்கிறோம். ரட்சகனை எழுப்புவார், திரும்ப அவங்க ஜெயிப்பாங்க, திரும்ப அதே பாவம் திரும்ப செய்வாங்க. न्याय की पुस्तक में ऐसे ही देखते हो, पाप करते उसे छुड़ाते, फिर से पाप करते, फिर से छुड़ाते, यही हम देखते हैं। பார்த்தா மீதியானியர்கள் இவங்களை ஆளுகை செய்தார்கள். देखिए मीदियान के लोग इन्हें राज्य करते हैं। கிதியோன் தன்னுடைய நிலத்தை பாதுகாத்து
பாதுகாக்கிறதுக்காண்டி என்ன பண்றாரு வந்து அங்க இது பாதுகாக்க நிக்கிறாரு. जो गिदियोन अपने जमीन को सुरक्षा रखने के लिए वहां पर खड़ा है। பாருங்க ஆண்டவர் வந்து சொல்றாரு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. परमेश्वर कहता है कि अपनी इसी शक्ति पर जा। அவர் கேள்வி கேட்க ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? पर उन्होंने एक प्रश्न पूछा कि आप हमारे संग रहेंगे तो ये सब होगा क्या? பழைய ஏற்பாடுல ஆண்டவர் கூட இருந்தா அற்புதம் தான். पर मैं जुना नियम में परमेश्वर हमारे संग रहेंगे तो चमत्कार ही है। சோ ஏதாவது கஷ்டம் வந்துச்சு நஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவர் கைவிட்டார் என்று அர்த்தம். एक कष्ट या नष्ट आ जाएगा तो परमेश्वर त्याग दिए करके गिदियोन கரெக்ட்டா சொல்றார் ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்தா நாங்க எப்படியே அடிமையா இருக்க போறோம். गिदियोन ऐसे कहते हैं कि आप हमारे संग रहेंगे तो हम क्यों ऐसे कुचला जाते हैं? ஆனா அவர் சொல்றார் ஆண்டவர் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்ப நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை அனுப்புகிறேன். जो परमेश्वर कहते हैं कि अपनी इसी शक्ति पर जा मैं तुझे भेजता हूं कर என்ன பலம்? क्या बल है? என்ன பலம்? क्या बल है? கர்த்தர் கூட இருக்கிறார். परमेश्वर हमारे संग है। நான் போன மாசம் பேசினேன். मैं गया महीना में बात की கொஞ்சம் பலன் இருந்தோம் நம்மட்ட இருக்கு கொஞ்சம் நம்மளால முடியாது. हमारे पास थोड़ा ही बल है हमसे कुछ नहीं हो सकती है। ஆனா பரிசுத்தாவின் பலம் நமக்கு கொடுத்திருக்கார் புதிய ஏற்பாடுல. हमारे अंदर पवित्र आत्मा की बल को दिए அவர் நம்ம கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவர் தப்புவிக்கிறவர் நடத்துகிறவர். हमारे संग रहकर उन्हें सुरक्षित रखेंगे हमें चलाएंगे। சோ இந்த பலத்தை தான் நான் உன் கூட இருக்கிறேன் அதான் பலம். हाँ मैं तेरे संग हूँ यही परमेश्वर का बल है। பாருங்க முத அவர் சொன்ன காரியம் நியாயாதிபதிகள் 6ஆம் வசனம் 15-16. न्याय के पुस्तक 6वां अध्याय 15-16। அதற்கு அவன் என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன் இதோ மனசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அப்போதும் மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது मनासे में मेरा वंश बहुत छोटा है। என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். मेरे पिता के घर में मैं सभी से छोटा है। ஒரு மனத்தாழ்மை. एक दीनता थी। இதுதான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் கிதியோன்ட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ். इसे ही परमेश्वर दृष्टि करते कि उनके अंदर की खूबियां को தன்னை தாழ்த்துகிறார். अपने आप को दीनता करते हैं। ஆனா ஆண்டவர் அவன் கூட இருக்கிறார். लेकिन परमेश्वर उनके संग है। மனாசேல் அந்த கோத்திரத்துல என் குடும்பம் சிறிய குடும்பம் அவன் குடும்பத்துல நான் எங்க வீட்லயே நான் எல்லாரையும் சிறியவன். मनासे कुल में मैं छोटा कुल है तो मैं मेरा परिवार में भी मैं छोटा है कर कहते हैं। ஆண்டவர் திரும்பவும் சொல்றார் நான் உன்னோட கூட இருப்பேன். परमेश्वर फिर से कहते हैं कि मैं तेरे संग रहूंगा। ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். एक इंसान को तू कतलेगा वैसा ही सभी लोगों को मिटाएगा कर हालेलुया हालेलुया। மீதியானியர்கள் அவ்வளவு மணலத்தனையாக அவங்க அவ்வளவு திரளாய் கூடியிருந்தார்கள். जो मिडियान के लोग एक मिट्टी के समान बहुत सारे लोग நீங்க फैले हुए வாசிப்பீங்க थे। எல்லாம். आप लोग पड़े हुए ஆனா रहेंगे। ஒரே ஆள் அடிக்கிறது போல நான் நீ அவர்களை மேற்கொள்வாய். एक मनुष्य को मारे वैसे तुझे उनसे प्रबल करूंगा। முடியுமா முடியாதா? ये होगा कि नहीं होगा? விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हो क्या? நம்ம எல்லா இடத்துலயும் கேக்குறப்ப சாட்சி கேட்டோம். सभी लोग हम ऐसे सुनते हैं और गवाही भी ऐसे எல்லா இடத்துலயும் இப்படி நடந்துட்டு இருக்கு. सभी जगहों में ऐसे हो रही है। எங்கெங்கெல்லாம் அவங்க ஆட்சி பண்ணுவாங்க எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடக்குது. उनके राज्यता कहां पर है वहां पर ऐसे ही हो நான் रही है। முன்னாடி குஜராத்ல இருக்கும்போது அப்படிதான் நிறைய சர்ச்சை உடைச்சாங்க. जो मैं गुजरात में रहने के समय पर बहुत सारे कलीसियाओं को तोड़ा गया நாங்க था। ரோட்ல போனா எங்க மேல கல்ல தூக்கி வீசுவாங்க. हम ऐसे सड़क में जाएंगे तो पत्थर से मारते थे। அப்படி ஒரு வெறுப்பு அவங்களுக்கு. वो इतना नफरत जताते இப்போ थे। அவங்க எல்லா இடத்தையும் ஒவ்வொரு ஸ்டேட்ல எங்கெல்லாம் ஆடுறாங்க அங்கெல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. उन्होंने कहां पर राज्यता करते वहां ऐसे ही हो रही है। எல்லாம் நன்மைக்கு தான். सभी भलाई के ஒண்ணு लिए, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல growth ஆகிறதுக்கு தான். एक हम आत्मिक में बल पाने के लिए இன்னும் நம்ம நெருங்குவோம் ஆண்டவரை. और निकट परमेश्वर के அவர் கூட वजह போக போக தான் நம்முடைய குறைவுகள் அவர் பக்கத்துல போக தான் குறைவுகள் தெரியும் நமக்கிட்ட குறைவுகள். उनके निकट जाने के समय पर ही हमारे अंदर की कमी पता ஆண்டவர் நம்மள चलेगी। பரிசுத்தப்படுத்துவார். परमेश्वर हमें पवित्र करेंगे। அவர் பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தம். पवित्र होने वाले और पवित्र होंगे। இன்னும் நம்ம பரிசுத்தமாகும்படியாக ஆண்டவர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். और हम पवित्र होने के लिए हमारे लिए दुख देते நம்ம हैं। பயப்படவே கூடாது. हम डरना नहीं चाहिए। நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். हमारे संग रहने वाला
बड़े हैं। ஏன்னா அவர் சித்தம் இல்லாம நமக்கு ஒண்ணுமே நடக்காது. उनका इच्छा के अनुसार ही होगा, नहीं तो नहीं होगा। ஏன்னா நம்ம உயிர் அவர் கையில இருக்கு. हमारे जीवन उनके हाथों पे है। அவர் சித்தம் இல்லாம நம்ம உயிரை யார் எடுக்க முடியும்? उनका इच्छा के अलावा हमें कोई कुछ नहीं कर सकता है। நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். हमारे संग रहने वाला महान है। गिदियोन சொல்லும்போது ஆண்டவர் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். गिदियोन के बारे में कहने के समय परमेश्वर तेरे संग है। தன்னை தாழ்த்துதான் பாருங்க. अपने आप को दीनता करते हैं। தாழ்த்திட்டு உட்காருங்க. நீங்க உண்மையான நீங்க தான் பேசுறது, நீங்க தான் உட்காருங்க. காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கறான். जो बातें करने वाले आप ही है करके अपने दान को भी देता है। ஓடுதார் காணிக்கை அந்த அப்பத்தையும் இறைச்சி கொண்டு வந்து வைக்கிறாரு. तब वो रोटी और मटन को जाकर रखता है वहाँ पर। ஆண்டவர் அங்க அற்புதம் நடக்கு. वहाँ पर चमत्कार हो रही है। அந்த கற்பாரில இருந்து என்னது அக்கினி எழும்பி எல்லாவற்றையும் பட்சித்து போட்டது. पहाड़ से ऐसे अग्नि उतरकर उसे खा डाला है। கர்த்தரின் தூதனும் அவன் கண்களுக்கு மறைந்து போனான். स्वर्गदूत उनके आंखों से छुप गए थे। யார் கர்த்தர்? वो कौन है? वो परमेश्वर। பாருங்க அவர் பயப்படும்போது ஆண்டு சொல்ல நீ பயப்படாதே. वो डरने के समय पर परमेश्वर कहता है कि तुम मत डर, நீ சாவதில்லை, तुम मरेंगे नहीं। உடனே கிதியோன் அங்க ஒரு பலிபீடம் கட்டுறார். वहाँ पर तुरंत गिदियोन एक वेदी को बनाता है। என்ன பேர் விடுறார்? யெகோவா ஷாலோம். वहाँ पर एक नाम दिलाया जाता है कि यहोवा शालोम। சமாதானம். शालोम बोलेगा तो शांति है, ऐसा कहते हैं। சமாதானத்தின் தேவன், शांति के परमेश्वर। ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்க பயங்கர பிரச்சனை நடக்குது. वहाँ पर बहुत सारा समस्या हो रही है। மீதியானர்கள் வந்து இவங்களுக்குள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தாங்க. मीदियान के लोग उनके सारे वस्तुओं को लेकर चले जाते हैं। गिदियोन அப்படி நம்பினார். गिदियोन वैसे ही भरोसा किए थे। இருந்தது ஆண்டோடைய பலன். उनके संग था वो परमेश्वर का बल था। இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுமா? दूसरा परमेश्वर दिया हुआ क्या आज्ञा है? 6ஆம் அதிகாரம் 6 अध्याय 25 वचन। அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு என்ன சொல்றார்? பாகாலின் பலிபீடத்தை தகர்க்க வேண்டும். बाहाल के वेदियों को तोड़ना है। ஏன்னா அவங்க அப்பா உண்டாக்கி வச்சிருக்காரு. उनके पिता बना के रखे हैं। அதனை தகர்த்து போடு. उसे तोड़ डालना। 2ஆம் காளை எடுத்து பலி செலுத்து. और दूसरा भेड़ को लेकर उसे बलिदान कर दे। கீழ்ப்படிந்தாரா கிதியோன்? गिदियोन ने उसमें आज्ञा की क्या? அப்படி கீழ்ப்படிந்தார். वैसे ही उन्होंने आज्ञा किया। வேதத்துல अழகா 6ஆம் அதிகாரம் 25 வசனத்துல இருக்கு. न्याय की पुस्तक 6वां अध्याय 25वां वचन पर இல்ல 27 वचन पे है। கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். परमेश्वर जैसे कहा वैसे ही किया। ஆனா என்ன பண்ணாரா? பகல்ல செய்யல, நைட் உட்கார்ந்து இந்த வேலையை செய்தாரு. दिन में नहीं किया, रात के समय पर ये जाकर ஆனா किए थे। பகல்ல செஞ்சாரோ இரவோ, ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கிதியோன் கீழ்ப்படிந்தார், பயப்படல. दिन में या रात में किया कुछ नहीं, मगर परमेश्वर की आज्ञा को पालन किया है। ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்யணும்னா परमेश्वर हमारे लिए एक चमत्कार कार्य करना நம்மகிட்ட है என்ன तो குறை இருக்கு? हमारे पास क्या कमी है? கிதியோன் வீட்ல என்ன இருந்துச்சு? பாகால் பலிபீடம். जो गिदियोन के घर पर क्या था? बाहाल के वेदी। சோ பாகால் என்றால் என்ன? बाहाल बोलेगा तो क्या है? வேதம் அழகா எழுதி இருக்கிறது. பொருளாசை என்கிற விக்கிர ஆராதனை. जो वस्तु की लालच कहने वाले मूर्ति पूजा करके लिखा है। உள்ளத்துல பொருளாசை இருக்குதா? आज हमारे अंदर वस्तु की लालच है நம்ம क्या? எடுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. हमारे हृदय से निकालने वाला कार्य बहुत सारे हैं। நிறைய பேர் பாகாலையும் வணங்குவாங்க, கர்த்தரையும் வணங்குவாங்க. कई लोग बाहाल को भी उपासना करते हैं, यहोवा को भी उपासना करते இஸ்ரேல் हैं। ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. பாகாலையும் கும்பிடுவாங்க, கர்த்தருக்கு அப்படி பண்டிகை கொண்டாடுனாங்க. इजरायली लोग ऐसे ही रहते थे, बाहाल को भी उपासना करते थे, यहोवा के लिए त्योहार भी मनाते थे। நம்மளே நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். अपने आप को हम जांच कर देखेंगे। பண ஆசை எல்லாத்தையுமே வேறா இருக்கு. पैसे की लालच सभी के लिए एक मुख्य है। பணத்தினால எத்தனையோ தன் விசுவாசத்தை விட்டு வலுவி போனார் என்று பவுல் எழுதுகிறார். पैसे के लिए अपने विश्वास से भी वो फिसल कर चले गए हैं। ஆண்டவரை நம்புறோமா? பொருள் மேல நம்பிக்கை இருக்கு. परमेश्वर को हम
भरोसा करते हैं या वस्तुओं के ऊपर हम भरोसा करते हैं। பணம் ஒன்றும் செய்ய முடியாது. पैसा தேவை कुछ भी ஆண்டவர் नहीं கொடுப்பார். कर जरूरत को परमेश्वर देंगे। நம்மளை ஆண்டவர் தான் பாதுகாக்கிறவர். हमें परमेश्वर ही सुरक्षा रखने वाले। சர்வ வல்லவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு அவிசுவாசம் வராது. सर्वशक्तिमान हमारे संग है तो हमारे लिए अविश्वास नहीं ஆண்டவர் आएगी। யார் மூலமாவது நமக்கு அற்புதங்களை செய்வார். किसी के द्वारा परमेश्वर हमें एक चमत्कार कार्य நம்ம करेंगे। எடுக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. हमारे से निकालने वाले कार्य है। கிதியோன் ஆண்டவர் சொன்னார், பாகால் பலிபீடத்தை தகர்த்து அங்க எனக்கு பலி செலுத்து. जो गिदियोन से कहा कि बाहाल की वेदी को निकालकर मेरे लिए एक वेदी को बनाने के लिए அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க இரண்டாம் காளையர் பலி செலுத்துவார். वहां पर वेदी को बनाकर दूसरे पेड़ को भी वहां पर बलिदान देते हैं। ஆண்டவருக்கு அப்படி கீழ்ப்படிந்தார் கிதியோன். परमेश्वर को ऐसे ही आज्ञा पालन की। இன்னைக்கு நம்மட்ட ஏதாவது விட வேண்டிய காரியங்கள் இருக்குதா? आज हमारे पास छोड़ने वाला कार्य कुछ है क्या? ஆவிக்குரிய பெருமை இருக்கா? आत्मिक घमंड है क्या? அதான் நல்லா ஜெபம் பண்றேன், मैं ही बहुत अच्छा प्रार्थना நான் करती हूँ, எல்லாத்துக்கும் நான் வந்து அட்டெண்ட் பண்றேன். मैं सभी में हाजिरी हो जाती हूँ। பொறாம இருக்கா? हमारे अंदर जलन है क्या? தேவனோட அன்பு உள்ள வரும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியில हम போயிடும். परमेश्वर का प्रेम रहने के समय पर ये सब कुछ मिट ஏன்னா जाएगा। நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். भरपूरी आने के समय पर कमी घटी सब दूर हो அதான் जाएगी। ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறன். அப்ப நம்மள எப்படி நேசிக்கமோ அதே மாதிரி தான் பிறன் நேசிக்கணும். परमेश्वर ने कहा कि तू जैसे तुझसे प्रेम करते वैसे दूसरे से भी प्रेम करना। சோ இன்னைக்கு நம்ம என்ன நேசிக்கிறோம்? ஆண்டவர் உண்மையா நேசிக்கிறோமா? आज हम सच्चाई के साथ परमेश्वर को चाहते ஆண்டவர் சொன்னார், हैं। தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. परमेश्वर ने कहा कि संसारिक वस्तु से या परमेश्वर से ऐसे सेवा नहीं करना चाहिए। ஆண்டவரும் வேணும், எனக்கு பணமும் வேணும். परमेश्वर भी चाहिए, पैसा भी பணம் चाहिए। தேவை, பண ஆசை. पैसा चाहिए मगर आशा नहीं रखना இதனால चाहिए। எவ்வளவோ போட்டி பொறாமைகள். बहुत लड़ाइयाँ, ऐसा नहीं चाहिए। So, பொருள் ஆசை என்கிற விக்கிராராதனை. वस्तु के लालच बोलेगा तो वो एक मूर्ति पूजा के समान है। எனக்கு அதே மாதிரி வேணும்னு நினைக்கும் பாருங்க, தப்பு. उनके पास जैसा है वैसे ही मेरे पास रहना है करके सोचेंगे तो वो गलत நம்ம है। வேதத்துல வாசிச்சோம், விசுவாசத்தை துவக்கிறவர் அவர்தான், முடிக்கிறவர் அவர்தான். हमारे शास्त्र पर हम पढ़े थे, विश्वास को शुरुआत करने वाले अंत करने वाले वही है। எல்லாருக்கும் ஒவ்வொரு லைன் இருக்கு. ஓட்டத்தை பார்த்திருக்கீங்களா? ஒவ்வொரு லைன், அந்த லைன்ல தான் அவங்க ஓடணும். ये दौड़ में जाने वाले को हर एक लोगों का हर एक मार्ग रहती है। ஆண்டவர் எல்லாருக்கும் வித்தியாசம், ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை. हर एक लोगों को हर एक तरीके की काम देते हैं। ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். हर एक लोगों को हर एक तरीके से आशीर्वाद करते நான் हैं। அவள மாதிரி இல்லையேன்னு நீங்க கவலைப்படக்கூடாது. उनके सम्मान में नहीं हूँ कर चिंता नहीं उठाना அதான் चाहिए। பவுல் பாடி ஆஃப் கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து அழகா எழுதி இருக்கிறார். मसीह के शरीर के बारे में मसीहा बराबर लिखे हैं। கால் வந்து நான் ஏன் கையாலன்னு சொல்லக்கூடாது. पैर क्यों में हाथ नहीं है இன்னைக்கு करके நம்ம ஆலயத்துல தான் நிறைய போட்டிகளை பார்க்கிறோம். आज हमारे कलीसिया में बहुत सारे कलीसिया में ऐसा देखते हैं। கிறிஸ்து உலகத்துல அப்படிதான் இருக்கு. मसीह के लोगों के अंदर ऐसे ही நம்ம है। யாரையும் காப்பி அடிக்க கூடாது. हम किसी को कॉपी नहीं करना चाहिए। நம்முடைய நோக்கம் ஜீசஸ் மட்டும்தான். हमारे मकसद सिर्फ मसीहा है। அவர்தான் நமக்கு முன்னாடி இருக்கணும். हमारे आगे मसीहा ही रहना चाहिए। இன்னைக்கு நம்ம பின்னாடி பக்கத்துல ஓடுறவங்கள பார்த்து அவங்கள மாதிரி இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்துருவோம், அவ்வளவுதான். ஓட்டம் முடிஞ்சு पीछे मुड़कर उनके समान नहीं है कर बोलेंगे तो हमारे जिस जगह पे हम खड़े उसी जगह पर हम खड़े ही रहेंगे। நம்முடைய ஆண்டோடைய சத்தத்துக்கு நம்ம हम கீழ்ப்படியணும். परमेश्वर की आवाज को आज्ञा करना चाहिए। அவர்தான் நமக்கு முன்னாடி இருக்கிறவர். वही हमारे आगे रहने वाले हैं। அவர் பார்த்தே ஓடணும்னா நம்ம எங்கேயுமே வலதுபுறம் இடதுபுறம் பார்க்காம அவரே பார்த்தோம் நம்ம நிறைவேற்றிடுவோம். मसीहा के और हम दौड़ेंगे तो दाहिने बाएं नहीं देखेंगे तो उनकी और ही दौड़ना अच्छा है। அவர் எப்படிப்பட்டவர்? தாழ்மை நிறைந்தவர். परमेश्वर किस तरह के? वो दीनता भरा हुआ परमेश्वर है। மனத்தாழ்மை. बहुत मन में दीनता। ஐஸ்வர்யம் பரலோகத்தை விட்டுட்டு நமக்காக தாழ்மையின் கோலத்துல வந்தார். धनी वे परमेश्वर स्वर्ग को छोड़कर हमारे लिए इंसान बनकर इस पृथ्वी पर வாயில आए थे। வஞ்சனை காணப்படவில்லை. उनके होठों पे ऐसे कपट नहीं थी। அவர்தான் நமக்கு எல்லாமே மாதிரி. वो परमेश्वर ही हमारे लिए एक मार्ग है। திரும்ப நம்ம பாப்போம். फिर से हम देखेंगे நியாயாதிபதிகள் न्याय के पुस्तक 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 18ஆம் வசனம். 18वां वचन। நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். அல்லேலூயா. हालेलुया। எதற்காக சொன்னார்? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். यहोवा के नरसिंगार जो
परमेश्वर का नरसिंगा है। பாருங்க அவங்க மனநத்தனைய வெட்டி கிளிகளை போல திரளாய் கூடி இருக்காங்க. बहुत सारे चिड़िया के समान उन लोग छाए हुए நீங்க हैं। வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. ये घर पर जाकर आप लोग இவங்க पढ़िए। மொத்தம் 32,000 பேர் வராங்க. கிதியோன் அழைப்பு கொடுக்கார், எல்லாரும் வந்துட்டாங்க. इन लोग 32,000 लोग यहाँ पर आते हैं। ஆண்டவர் சொல்றாரு, இது ரொம்ப யாரெல்லாம் பயப்படுதாங்க அவங்கள போக சொல்லும்பாரு. जो कोई डरता है उन्हें चले जाने के लिए कहने चलता கிதியோன் है। ஆண்டவரை மட்டும் தான் பார்த்தாரு. गिदियोन परमेश्वर की और ही ஆண்டவர் देखा। சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். परमेश्वर के वचनों को ऐसे ही आज्ञा உடனே की। 22,000 பேர் போயிட்டாங்க. तुरंत 22,000 लोग चले गए। திருப்பி 10,000 பேர் இருக்காங்க. 10,000 लोग थे। திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இது ரொம்ப ये भी बहुत सारे लोग அங்க हैं। ஒரு நதி இருக்கு, அங்க தண்ணி குடிக்கிறவங்க யாரு நக்கி குடிக்காங்களோ அவங்கள மட்டும் தெரிந்தெடுக்கணும். वो वहाँ पर एक नदी है, वहाँ पर छाट कर कौन पानी पीता है वही रहेंगे। எத்தனை பேர் நக்கி குடிச்சாங்க? कितने जन छाट के पिए थे? 300 பேரு. 300 लोग। அங்க மனலத்தனையே அவ்வளவு திரளான ஜனங்க. वहाँ पर बहुत सारे लोग थे। கிதியோன் அவங்கள பார்க்கல. गिदियोन उन लोगों को नहीं அவங்கள விட பெரிய தேவன் என் கூட இருக்கிறார். उनसे भी बढ़कर परमेश्वर मेरे संग है। அவரோட வார்த்தைக்கு கீழ் 300 பேரை கூட்டிட்டு போறாரு. उनका 300 लोगों को लेकर அவர் जाते கையில हैं। பட்டியும் கிடையாது. उनके हाथों में तलवार नहीं என்ன थी சொன்னா தெரியுமா? கையில எக்காலம், और नरसिंगा है अपने हाथों இன்னொரு पर, கையில வந்து அவங்க என்ன பானைக்குள்ள தீவெட்டி. और एक बर्तन उसके अंदर दीवट था। இத மட்டும் தான் வச்சிருக்காங்க. वो सिर्फ ही उनके हाथों में था। அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க ஒரு அவங்க அந்த என்ன மீதியானியர்கள் மத்தியில போய் பாருங்கறார் ஆண்டவர். मीदियानों के बीच में जाकर देख कर அங்க कहते हैं। ஒருத்தன் சொப்பனம் கண்டு சொல்லுதான். वहाँ पर एक आदमी सपना देखकर बोलता என்ன है। சொன்னா, அங்க ஒரு என்ன அப்பம் வந்து இஸ்ரேலோட அப்பம் வந்து இங்க வந்து என்ன வருது, இந்த கூடாரத்துல இருந்து கூடாரம் என்னது விழுந்தது एक அப்படிங்கிறான். इजरायली से एक रोटी आती है, वो तंबू को पूरा दबा देती है, ऐसा सपना देखा இது था। யாருன்னா கிதியோன் என்னும் இஸ்ரேலுடைய பட்டயம் தான் ये அப்படிங்கிறான். कौन है बोलेंगे तो गिदियोन इजरायली की तलवार ऐसे बोल இத रहे நைட் थे। போய் கிதியோன் கேட்டுட்டு வந்துட்டாரு. ये सुनकर आ गए गिदियोन। உடனே ரெடியாவதாங்க 100 பேர் சேர்ந்து. तुरंत वो तैयार हो जाते 100 लोग। என்ன சொன்னார்? கர்த்தருடைய பட்டயம் தான் கிதியோனுடைய பட்டயம். यहोवा की तलवार ही गिदियोन की तलवार என்ன है। அர்த்தம்? ये क्या अर्थ है? கர்த்தருடைய வார்த்தை தான் என்னுடைய வார்த்தை. परमेश्वर के वचन ही मेरा वचन है। கர்த்தருடைய சித்தம் தான் என்னுடைய சித்தம். परमेश्वर की इच्छा ही मेरा इच्छा இன்னைக்கு है। நம்ம சித்தத்தை ஆண்டவர்ட்ட தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கோம். हमारे इच्छे को मांगते रहते हैं हम। நம்ம விருப்பத்தை அவருடைய விருப்பமா கொண்டு வர பார்ப்போம். हमारे उनका चाहत को हमारे चाहत के समान இன்னைக்கு लेंगे। எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உங்க வார்த்தை தான் என்னுடைய வார்த்தைப்பா. आज कितने लोग हम कह सकते हैं कि आपका वचन ही हमारा वचन है। உங்க சித்தம் தான் என்னுடைய சித்தம். आपका इच्छा ही हमारा इच्छा है। உங்க விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். आपका चाहत ही मेरा चाहत है। சொல்ல முடியுமா? आप ऐसा कह सकते हैं क्या? ஹalleluya சொல்லுவோம். हालेलुया। சொல்வீங்களா? ऐसा कहेंगे क्या? கிதியோன் சொன்ன மாதிரி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். जो गिदियोन ने कहा यहोवा की तलवार गिदियोन உங்க की பேரை तलवार போட்டு சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம் சலோமியோட பட்டயம். यहोवा का तलवार जयंती की तलवार है। பாருங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அவர் எல்லா இடத்துலயும் ஆண்டவர் உயர்த்துறார். परमेश्वर के नाम महिमा होगी, सभी जगह पर परमेश्वर महिमा அவங்க कराएंगे। இத மட்டும் தான் போனாங்க, அந்த பாளையத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. वो सभी लोग छावनी में से सो रहे இந்த थे। மூணு குரூப்பும் சுத்திட்டாங்க ये பாளையத்தை. तीनों झुंड वाले लोग ऐसे फैल लिए பயங்கர थे। எக்காலம் ஊதுனாங்க, பானையை உடைச்சாங்க, नरसिंह का फूके थे, वो बर्तन को तोड़े थे। அவங்க நடுங்கி அவங்க பட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகி அவங்க யுத்தத்துல நிறைய பேர் செத்து போனாங்க. वो आपस में ऐसे तलवार मारकर मर गए थे। இப்படிதான் நம்ம சும்மா இருப்போம், ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ऐसे हम चुपचाप रहेंगे, परमेश्वर युद्ध करेंगे। 1,20,000 பேர் செத்து போனாங்க. 1,20,000 लोग मर ஏன்னா गए थे। அதுக்கப்புறம் மத்த ஜனங்கள்லாம் வந்து திரும்பி அவங்க யுத்தம் பண்ணுதாங்க. उसके बाद आकर जो लोग युद्ध करते हैं। பாருங்க, இன்னொரு வசனம் வாசிப்போம். और एक वचन हम पढ़ेंगे, 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 3ஆம் வசனம். 3रा वचन। தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதியாகிய ஓரேபையும் சேபேயையும் கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேல் இருந்த அவருடைய கோபம் ஆறிற்று. எவ்வளவு தாழ்மை பாருங்க. कितना दीनता देखिए। ஆண்டவருக்கு முன்னாடி
முன்னாடி தாழ்மையா இருக்கிறவன் மனுஷன் முன்னாடி தாழ்மையா இருப்பான். परमेश्वर के बीच में दीनता रहने वाला इंसान के बीच में भी ஏன்னா दीनता रहेगा। எபிரேயர் வந்து சொல்லாங்க எங்களையா யுத்தத்துக்கு கூப்பிடலங்கறாங்க. பலத்த வாக்குவாதம் जो பண்ணுவாங்க. इब्रानी लोग ऐसा पूछता है कि क्यों युद्ध में हमें नहीं बुलाया ஏன்னா அவங்க गया। வாக்குவாதம் பண்ணுவாங்க, சண்டை அவங்களுக்குள்ள வந்துரும். वाद विवाद करेंगे वैसे लड़ाई उनके बीच में आ जाएगी। கிதியோனுக்கு இருக்கிற தேவ ஞானம், लेकिन गिदियोन के अंदर परमेश्वर ஏன்னா அந்த ஓரேப்பின் சேப்பின் எபிரேயர்கள் தான் கொல்லுவாங்க. ओरेप और अधिपति गिदियोन सभी लोग को वही मारेंगे। சோ அவங்க என்ன சொல்றாங்க, நான் கொன்னதை விட நீங்க செஞ்சதுதான் பெருசுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டா அந்த கோபம் அவன் மேல இருந்த கோபம் மாறிட்டு, मैंने जो किया उससे बढ़कर आप लोगों ने किया है कर कर कहने से उनके ऊपर गुस्सा जो ठंडा हो गया அவன் था। பெருமை பாராட்டவே இல்ல, वो घमंड नहीं जताए थे, தாழ்த்தினான். वो अपने आप को दीनता நம்ம किया। ஒண்ணு செஞ்சோம்னா நாதான் நமக்கு மகிமை தேடுவோம். हम एक काम करेंगे तो मैं ही ऐसे घमंड சுய जताते। மகிமை தேடுறது அவருக்கு பிரியமானது அல்ல. स्वयं के जो है वो कुछ नहीं है। எங்கனாலும் ஆண்டோடைய மகிமையை நம்ம தேடணும். कहाँ पर भी परमेश्वर की महिमा को ढूंढना है। நம்ம ஒன்றும் இல்லை, हम कुछ नहीं அவர் है, நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் செய்ய वो முடியும். हमारे बीच में है इसीलिए हम सब कुछ करते हैं। கிதியோனுக்கு அப்படி ஒரு தன்னை தாழ்த்தினார். गिदियोन अपने आप को दीनता किए थे। பத்தாவது காரியத்துல பார்க்கிறோம், 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 8वां अध्याय 23 वचन पर इस तरह देखते हैं। அதற்கு கிதியோ, நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவர் என்ன சொல்றாங்க, உங்களை ஜனங்கள் நீர் எங்களை ஆளணும், உன் பிள்ளைங்களோட பிள்ளைகள் எங்களை ஆள வேண்டும். तुम हमें राज्य करना है, तुम्हारे संतान हमें राज्य करना है, ऐसा कहते हैं। நீங்க எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நீ கொண்டு வந்திருக்க, कितना बड़ा जो विजय को तुमने लेकर आए हैं। அதனால நீ ஆள வேண்டும் போது கிதியோன் அழகா சொன்னான், நானும் ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான். मैं भी तुम्हें प्रभुता नहीं करूंगा और मेरे पुत्र भी प्रभुता नहीं கர்த்தரே करेंगे। உங்களை ஆளுவாராக. परमेश्वर ही आप लोगों को प्रभुता करेंगे। எங்கனாலும் ஆண்டவரை முன்னிறுத்துறாரு. कहाँ पर भी परमेश्वर को ही आगे ठहराते हैं। அதான் ஆண்டவர் கிதியோனை நோக்கி பார்த்து பராக்கிரமசாலின்னு. इसीलिए ही परमेश्वर गिदियोन को देखकर कहते हैं कि पराक्रम அவர் शूरवीर இருந்த कहकर। அந்த அவர் ஆளுகை செய்த 40 வருஷம் சமாதானம் இருந்தது. उन्होंने राज्य किया, 40 साल तक वहाँ पर शांति அவர் थी। நல்ல வயதிலே மரித்தார், கல்லறையில் சேர்க்கப்பட்டார். वो परिपूर्ण आयुष होकर वो मृत्यु गए। ஆண்டோடைய மனுஷனுடைய முடிவு வந்து சமாதானம். परमेश्वर का जो अंत है वो बहुत शांति அவர் रहेगी। கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். मसीह के अंदर अपने दौड़ को खत्म किए உட थे। பேர் வந்துச்சா, எபிரேயர்ல பட்டியல்ல இருக்கு பாருங்க. एब्रेयर के पुस्तक पर इस तरह है। எபிரேயர் 11ஆம் அதிகாரம். एब्रेयर के पुस्तक 11वां अध्याय விசுவாச பட்டியல்ல இருக்கு பாருங்க. विश्वास की पट्टियों में है, देखिए। பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களே. கிதியோன் பேர் வந்துட்டா. गिदियोन के नाम वहाँ पर आया है ना। அவர் அழகா ஓடி முடித்தார். कितना अच्छा अपने दौड़ को दौड़े थे। எல்லாமே ஃபுல் அவர்களை இது வந்து ஆண்டவர் தான். ये सब कुछ परमेश्वर है। எது செய்தாலும் ஆண்டோடைய நாம மகிமைக்கென்றே செஞ்சார். कुछ भी करेंगे तो परमेश्वर के नाम की தன்னை महिमा அப்படி के लिए தாழ்த்தினார். अपने आप को दीनता किए ஆண்டவர் थे। என்ன கட்டளை கொடுத்தாரோ அதுக்கு என்ன விட வேண்டியதை விட்டாரு. जो परमेश्वर ने क्या आज्ञा दिया था, को क्या छोड़ना है उसे भी छोड़ அந்த दिए थे। பாகால் பலிபீடத்தை தகர்த்துனாரான். वो बाहाल की वेदी को भी तोड़ दिए இன்னைக்கு थे। நம்மளோட விட வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. हमारे बीच में हमारे अंदर क्या क्या छोड़ना है वो இன்னொரு है। நாள் நம்ம பார்த்து முடிப்போம். और एक 1 देखेंगे சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21. जो पहले सामुएल 9वां अध्याय 23 के वचन 21। அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுல் ஆண்டவர் ராஜாவாக தெரிந்தெடுத்தாரு. साउल को परमेश्वर राजा चुनते हैं। எப்படி கிதியோன் சொல்றாரு அதே மாதிரி இவரும் தன்னை தாழ்த்தினார். जैसे गिदियोन ने दीनता किया वैसे ही साउल भी अपने आप को दीनता ஏன்னா किया। என் கோத்திரம் சின்ன கோத்திரம். मेरे कुल बहुत छोटा कुल मेरे है। தகப்பன் குடும்பம் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது मेरे அல்லவா? पिता के परिवार सब कुछ
अर्प लोग हैं। இவ்வளவு பெரிய காரியத்தை என்ன சொல்றீங்களேங்கறாரு. इतना बड़ा कार्य को आप मुझे कहते हो। அன்னைக்கு சாமுவேல் கூப்பிட்டு அழைச்சு எங்க போய் ஒளிஞ்சிட்டாராம், தளவாடங்களில் கொண்டே ஒளிஞ்சிட்டாரு. जो ऐसे बुलाने के समय पर एक जगह पर जाकर छुप गए थे साउल। ஏன்னா அவர் தன்னை ரொம்ப தாழ்த்தினார். वो अपने आप को बहुत दिन तक किए थे। ஆரம்பம் வந்து நல்லா இருந்துச்சு. इनकी शुरुआत बहुत अच्छा था। நான் ஷார்ட்டா சொல்லி போறேன். वो शॉर्टकट से मैं कहती हूँ। 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8. जो पहले सामुएल 10वां अध्याय 8वां वचन। நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். ஹல்லேலூயா. हालेलुया। இங்க ஒரு கட்டளை கொடுத்தாரு. एक और एक आज्ञा को देते हैं। நீ நான் வந்து நீ வெயிட் பண்ணு, 7 days வெயிட் பண்ணு. मैं आने तक तू राह देखना, 7 दिन तक बाट जोना करके कहते சர்வாங்க हैं। தகன பலிகளையும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். होम बलि और मेल बलि दिन चढ़ाने के लिए मैं तेरे पास आऊंगा। யார் சொல்லுதா? कौन कहता है? யார் சொல்லுதா? कौन कहता है? சாமுவேல். सामुएल कहता है। பின்னாடி கேக்குதுல? अब पीछे सुनते हो क्या? சாமுவேல் வந்து யார்கிட்ட சொல்றாரு? सामुएल किसके पास कहता है? சவுல்ட்ட. साउल के पास। ஆனா சவுல் என்ன பண்ணாரு? लेकिन साउल ने क्या किया? 1 சாமுவேல் 13:8ல पहले सामुएल 13:8 पर அவன் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இவர் 7 நாள் காத்திருக்காரு. ये 7 दिन तक बाट जोते இவர் हैं। ஜனங்களை பாக்குறாரு. ये लोगों को देखते हैं। பெலிஸ்தர் என்ன யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. फिलिस्तीन मेरे साथ युद्ध के लिए आ गए हैं। ஜனங்கள்லாம் விட்டு போறாங்க. लोग मुझे छोड़कर चले जा रहे ஆண்டவருடைய हैं। வார்த்தையை நம்பாம परमेश्वर के बातों को எங்க भरोसा नहीं பாக்குறாரு? रखते। அவரோட சுய பலத்தை பாக்குறாரு. वो क्या देखते हैं? अपने स्वयं के बल को देखते ஐயோ, हैं। ஜனங்களை விட்டு போனா நான் எப்படி யுத்தத்துக்கு போவேன்? लोग इतर बितर हो रहे, मैं कैसे युद्ध में जाऊंगा? ஒரு அவசரப்பட்டு அவர் பலி செலுத்த டைம்ல என்ன வந்துருவாரு? சாமுவேல் வந்துருவாரு. जो जो जल्दबाज करते बलि देने के समय पर सामुएल आ जाते என்ன हैं। பண்ணுவார்? துணிந்து, அந்த வசனம் பாருங்க அழகா இருக்கும். 13:12ல जो 13वां अध्याय 12वां वचन पर इस तरह लिखा है कि கில்காலில் से கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். எண்ணி துணிந்து என்ன பண்ணுதாரு? निर्डर से मैं किया है कर उसने बोला है। ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. परमेश्वर के वचनों को आज्ञा नहीं किए थे। விசுவாசத்தை நல்லா துவக்குனாருல. विश्वास को बहुत अच्छे शुरुआत தன்னை किए। தாழ்த்தினார். अपने आप को दीनता இவ்வளவு किए பெரிய थे। கூட்டத்தை நான் எப்படி ஆளுவேன்னு சொல்லி ரொம்ப தாழ்த்தினார். इतना बड़ा झुंड को मैं कैसे राज्य ஒரே करूंगा? ஒரு வார்த்தை, दीनता किए। கீழ்ப்படியல. एक ही एक शब्द वेट उन्होंने பண்ண आज्ञा नहीं முடியல. की। बाढ़ नहीं जो இன்னைக்கு पाए। எத்தனை பேர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு காத்திருக்கிறோம்? कितने लोग अपने परमेश्वर के वचनों के लिए बाट जोते இன்னைக்கு हैं। எல்லாம் இன்ஸ்டன்ட்டா நடக்கணும் உடனே. आज सब कुछ जल्दी जल्दी होना है। லைன்ல நிக்க நம்மளால முடியாது. लाइन से खड़ा होने के लिए हमसे नहीं हो सकती है। பேங்க்ல லைன்ல நிக்க கூடாது. बैंक में लाइन में नहीं खड़ा होना है। எங்கேயுமே நமக்கு உடனே எங்கனாலும் உடனே எதனாலும் कहाँ पर भी கிடைக்கும். जल्दबाजी से होना चाहिए काम। ஆனா காத்திருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். लेकिन बाढ़ जोना ही बहुत बड़ी आशीर्वाद ஆண்டவருடைய है। வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆண்டவர் ஒன்னு சொன்னாருன்னா அது லேட் ஆனாலும் பொறுமையா காத்திருக்கணும். परमेश्वर एक शब्द कहा है तो धीरज होगा तो भी हम बाढ़ जोना है। அவர் சொன்னா கண்டிப்பா செய்வாரு. वो कहा है तो जरूर उस काम को करेंगे। நான் ஒரு பாட்டு பாடினேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. मैंने गीत गाया था, बहुत पसंद எனக்கு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார், முதலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை எனக்கு இதெல்லாம் காட்டினார் தரிசனத்துல. मैं मुझे आशीर्वाद करूंगा, मैं दर्शन भी दिया था परमेश्वर ने। ஆனா வெயிட்டிங் பீரியட் எனக்கு ரொம்ப நாள். लेकिन बहुत दिनों तक मैंने बाढ़ जोकर சோ நான் என்ன பண்ணேன்? ஆண்டவரை நான் ஜெபிக்க மாட்டேன். நிறைய டைம் உங்களை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். मैं प्रार्थना नहीं करूंगी ऐसा बोलती நான் थी। எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் எழும்பணும், நான் தூங்குவேன். सब लोग सो रहे, मैं भी सो ஆனா रही, என்னால தூங்க முடியல. लेकिन मैं नहीं सो पा रही थी ஏன்னா அவருடைய அன்பு எனக்குள்ள இருந்தது. क्योंकि उनका प्रेम हमारा अंदर है। நான் ஜெபம் பண்ணேன். मैं प्रार्थना ஆனா நான் की। பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த பாட்டு எனக்கு ஞாபகம். बाथरूम में स्नान करने के समय पर ये गीत को இது परमेश्वर ने ரொம்ப याद। வருஷத்துக்கு முன்ன பாட்டு. அந்த ஃபேனி வந்து 1 இயர் 2 இயர் இருக்கும்போது இந்த பாட்டு நாங்க வீட்ல போடுவோம். मेरे बच्चे छोटी थी, 1 साल 2 साल में, तभी ये गीत मैं सुनती அப்ப थी। சொன்ன நான் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது வீணே போகாது. मैं आपके संग जो समय बिताती हूँ वो कभी व्यर्थ नहीं அதுதான் जाएगा। பலனு. वही बल है। உடனே நான் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டேன். तुरंत मैंने
से क्षमा मांगी நான் परमेश्वर வெளியில से। போக மாட்டேன் ஆண்டவரேங்கும் போது ஆண்டவர் ஜோசப் குறித்து என்னோட मैं பேசினார். बाहर नहीं जाऊंगी कर कर बोलने को நிறைய பேர் यूसुफ के ஜோமன கூப்பிடுவாங்க. बहुत सारे लोग प्रार्थना के நான் लिए बोले। ஊழியத்துல தான் இருந்தேன். मैं प्रार्थना सेवा எஃப்எம்ல இருந்து அங்க வெளியில ஆண்டவர் வர சொல்லும்போது நாங்க வெளியில வந்துட்டோம். एफएम बिल से मैं बाहर आने के लिए कहा तो मैंने बाहर आ गई ஆனா थी। வெளியில இருந்துட்டு எல்லா இடத்துலயும் ஊழியம் பண்ணிட்டு இருந்தேன் எஃப்எம் பில்ல. बाहर जाकर भी हम उसे सेवा करते थे। சோ நான் அப்ப இங்க பாம்பேல இருக்கும்போது நான் வந்து எங்க அம்மா வீட்ல தானே இருந்தேன். நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு. मैं मेरे माँ के घर पे रहने के समय पर मैं नहीं जाऊंगी कर कर कहती அப்ப थी। ஆண்டவர் என்னோட பேசினார். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருந்துட்டு என்ன பண்ணாரு? அங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. जो यूसुफ भी ऐसे बंदीगृह में रहकर सेवा करते कर कर परमेश्वर बातें किए இவ थे। ஏன் நீங்க துக்க முகமா இருக்கீங்கன்னு ஒரு சந்தோஷமா இருக்கவங்க தான் கேட்க முடியும். जो அப்படிதானே? क्यों तुम दुख से है कर कर पूछने वाले, खुशी से रहने वाले पूछ இந்த सकते। வார்த்தை நிமித்தம் நான் ஆண்டவர் நீ ஊழியத்துல நீ வல்லமை யூஸ் பண்ணாரு. जो ये शब्द के द्वारा सेवा में परमेश्वर सामर्थ्य रीति से मुझे उपयोग ஆனா किए थे। வெயிட் பண்ண ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார். बाढ़ जोड़ने के लिए परमेश्वर मुझे बल दिए थे। எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் कितने समस्या लड़ाई आएगी तो அதை भी மேற்கொள்ள விசுவாசமாய் காத்திருக்க எனக்கு உதவி उसे செய்தார். प्रबल बनने के लिए, विश्वास में रहने के लिए परमेश्वर बल दिए थे। வெயிட் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துட கூடாது. हम बाढ़ जोड़ना है और जल्दबाजी से कुछ नहीं करना ஆண்டவர் है। எங்க இருக்க சொல்றாரு அங்க நம்ம இருக்கணும். परमेश्वर जिस जगह पर रहने कहते हैं उस जगह पर रहना है। ஆண்டவருடைய திட்டத்தின்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு அது முடிவு வந்து சமாதானம் ஆசீர்வாதமா இருக்கும். परमेश्वर की इच्छा के अनुसार हम करेंगे तो उसका अंत बहुत शांति से இவரால வெயிட் பண்ண முடியல. ஜனங்களை பாக்குறாரு இவங்க நம்ம விட்டு போயிருவாங்கண்டு. उन्होंने बाढ़ जोड़ने के लिए समय नहीं दिया। ये सब लोग इधर भीतर हो रहे करके डर गए थे। ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படியல. परमेश्वर की आज्ञा नहीं किए என்ன थे। ஆச்சு? ஒரு வருஷம் தான் அவர் ராஜாவாய் 1 இயர் தான் ஆகுது. ये राजा बनकर एक ही साल हुआ ஆண்டவர் था। அவனை தள்ளிட்டே நான் எனக்கு பிரியமானதை தேர்ந்தெடுத்துட்டேன்ட்டாரு. परमेश्वर उसे पीछे ढकल कर मुझे प्रिय व्यक्ति को मैं யாரை राजा बनाऊं। தேர்ந்தெடுத்தாரு ஆண்டவர்? किसे वो बनाए थे அப்ப राजा? தாவீது இருந்தாரா? तब दाऊद थे क्या? தாவீது இருந்தாரா? दाऊद थे क्या? वहां पर थे क्या? தப்பு. சவுல் எத்தனை வருஷம் ஆளுகை பண்ணாரு? साउल कितने 40 years. साल தாவீது எத்தனாவது வருஷத்துல ராஜாவானாரு? जो कितना सालों में वो राजा हुए थे। 30 years. at the age of 30 தான் தாவீது ராஜாவாகுது. वो 30 उम्र होने तभी ही दाऊद தாவீது राजा। பறக்கவே இல்ல. दाऊद उत्पन्न ही नहीं हुए थे। சவுல் 10th இயர்ல தான் தாவீது பறக்காரு. जो साउल राजा होने के समय 10 साल के बाद ही वो उत्पन्न हो रहा है। பறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் தாவீதை தெரிந்தெடுத்துட்டாரு. वो उत्पन्न होने के पहले ही परमेश्वर चुन लिए हैं। சவுல் ராஜபரம் ஃபர்ஸ்ட் இயர்லயே தப்பு பண்ணிட்டாரு. साउल पहला साल में ही गलत कर दिए। வெயிட் பண்ணார். 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தாவீது வந்து ரூல் பண்ணாரு. 40 साल के बाद ही दाऊद आकर राज्य करता டைம் है। எனக்கு முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு சொல்லிட்டு நான் முடிக்கேன். एक शब्द को मैं कहना அவங்க चाहूंगी। 15 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அமலேக்கியர முறியடிங்கற ஆண்டவர் இன்னொரு கட்டளை கொடுக்கறாரு ஆண்டவர். और एक आज्ञा को देते हैं कि अमलेकियर को அவங்க भी என்ன பண்ணுதாரு? எல்லாருக்கும் தெரியும். நலமானதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுதாரு? மத்ததெல்லாம் அழிச்சு போடுவார். அற்பமானதெல்லாம். जो अच्छा चीज है उसे ले लिए तो तुच्छ चीज है उसे ரீசன் என்னன்னா மனுஷர்களே பார்க்கறான். ஜனங்களுக்கு பயந்து அதை செஞ்சேங்கற சாமுவேல். जो मनुष्य को ही देखते हैं, लोगों को डर कर ये सब कार्य ஆண்டவர் करता சொன்ன है। வார்த்தை முற்றிலுமா அழி. குழந்தைங்க பிள்ளைங்க ஆடு மாடுகள் ஒண்ணு கூட நீ எடுக்கடா. முற்றிலுமா அழிச்சு போட்டுரு. जो परमेश्वर जैसे कहा कि भेड़ बकरियां बच्चे सभी को ஏன்னா मिटा दे, இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா அவங்க வந்தாங்கங்கறாரு ஆண்டவர். क्योंकि इजरायली लोगों के विरोध वो आए थे। பாருங்க எவ்வளவு சவுல் கீழ்ப்படியவே இல்ல. साउल आज्ञा नहीं माने थे। என்ன பண்ணாரு? எப்பொழுதும் மனுஷ கனத்தை விரும்பினாரு. कभी लगातार मनुष्य की आदर को ही ஆனா चाहते அதே थे। நம்ம கிதியோனை பார்த்தோம். அவ்வளவு கூட்டம் மனத்தனையான ஜனங்கள் விரோதமா வந்தாங்க. யார் போனா ஒரு 300 பேரோட ஜெயிச்சாரு. बहुत सारे लोग आए थे लड़ाई के लिए, लेकिन 300 लोगों के साथ वो लड़ाई जीते थे। இவர் ஜனங்கள் மேலேயே நம்பிக்கை. ये इनको लोगों के ऊपर ही भरोसा। இன்னைக்கு நம்ம எது மேல நம்பிக்கை हम வச்சிருக்கோம்? किसके ऊपर भरोसा रखते हैं? என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா நான் என்னது சேர்த்து வச்சுட்டேன் எனக்கு இனிமே போதும் அப்படின்னு சொல்லுவோம். मैं बहुत जमा कर रख लिया, मुझे நான் சாக வேண்டி எனக்கு இருக்கு. मैं मरने तक मेरे पास सब कुछ है। எத்தனை நம்பிக்கை அந்த ஐஸ்வரியத்து மேல அது மேல நம்பிக்கை कितने வச்சிருக்கோம். लोग अपने धन के ऊपर भरोसा रखकर அப்பா जी எனக்கு रहे। நான் வீடு கட்டிட்டேன் போதும் எனக்கு ஆண்டவர் வீடு கொடுத்துட்டாரு. मेरे लिए घर दे दिए वो काफी है। இதான் நம்மளுக்கு நித்தியம். यही हमारे लिए இது अनंत நம்மளுக்கு काल है। நித்தியமான வீடு பரலோகத்துல இருக்கு. हमारे लिए अनंत काल के जीवन இதெல்லாம் से அழிஞ்சிரும். ये सब कुछ मिट நான் जाएगी। டெய்லி அப்படிதான் ஜெபம்
பண்ணுவேன் मैं रोज ऐसे எனக்கு நீர் பரதேசியே தான் அந்த வீடை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே मुझे परदेसी के सम्मान इस जगह சொந்த की வீடு பரலோகத்துல இருக்கு हमारे खुद का घर स्वर्ग राज्य का அதுக்கு है தான் நம்ம சந்தோஷமா ஆயத்தமா இருக்கணும் उसके लिए ही हम खुशी के साथ तैयार के साथ रहना சவுல் है என்ன ஃபுல்லா பூமிக்குரியதே பார்த்துட்டாரு साउल अपने संसारिक लोगों को ही देखते தாவீது மேல பத்த பொறாம வந்துச்சு दाऊद को देखकर जलन हुआ அவர் था முடிவு என்னெல்லாம் சமாதானம் இல்ல उनका जो अंत कैसा शांति नहीं था படிச்சு முடிச்ச 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் पहले इतिहास के 1 पुस्तक நாளாகமம் அதானே 10 13 14 पहला इतिहास 10वां अध्याय 13-14 அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கை கொள்ளல परमेश्वर के वचनों को ही आज्ञा नहीं माने थे கர்த்தரையே தேடல वो परमेश्वर को ही नहीं ஒரு ढूंढे ஆபத்து வரும்போது கூட அவன் கர்த்தரை பார்க்கல एक विपत्ति आने के समय पर भी वो परमेश्वर நிறைய को नहीं சான்ஸ் கொடுப்பாரு நமக்கு परमेश्वर बहुत सारे मौका देंगे हमें பாருங்க அவர்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கலாமே वो ऐसे क्षमा मांग सकते தாவீது थे மன்னிப்பு கேட்கலையா दाऊद क्षमा नहीं मांगे क्या அந்த இருதயம் எப்பவுமே அவரை விட்டு தூரம் போயிட்டு उनका हृदय का लगातार दूर चली गई ஆண்டவர் அப்பமாவது நீ தேடவன பார்க்காரு தேடல तब उस समय पर परमेश्वर देखता है कि मुझे ढूंढेगा அஞ்சனம் பார்க்கிறவர்களே தேடினான் लेकिन वो तांत्रिक को இன்னைக்கு நம்ம ढूंढेंगे ஆண்டோடைய வார்த்தையை நம்புதோம் மனுஷனுடைய வார்த்தையை நம்புதோமா आज परमेश्वर के वचनों को भरोसा करते हैं या मनुष्य के वचनों को ஆண்டவர் முடியும் பாரு மனுஷன் சொல்ல முடியாது இது எப்படி நீ சால்வ் பண்ண முடியும் ப்ராப்ளம் परमेश्वर वो बोलते हैं कि ये होगा कर मगर इंसान बोलेगा कैसा होगा சோர்ந்து போய் இளைப்பா உட்கார்ந்துருவோம் तुरंत तक जाकर ऐसे बैठ जाते हैं ஆண்டவர் முடிய வைக்கிறது தான் लेकिन परमेश्वर जो है नहीं हो सकता है वो होने करने वाला है கூடாதது கூடும் அவரால் எதுனாலும் செய்ய முடியும் असंभव कार्य को भी वो संभव करते हैं वैसा ஆண்டவரே परमेश्वर। சவுலை கொன்றான் என்று வேதம் எழுதியிருக்கு और परमेश्वर ही साउल को मारे कर लिखा है விசுவாசத்தை துவக்குனது முடிக்காம போயிட்டாரு वो विश्वास को शुरुआत किया मगर अंत नहीं किए நம்முடைய விசுவாசம் ஒன்லி ஜீசஸ் மேலதான் हमारे विश्वास सिर्फ मसीहा के ऊपर रहना அவருடைய चाहिए பரலோகத்தின் சந்தோஷத்தின் பொருட்டு இந்த அவமானத்தெல்லாம் அவர் எண்ணவே இல்ல ये स्वर्ग राज के जो खुशियों को ये अपमान को नहीं सोचे थे அவருடைய ஃபுல் அதே மாதிரி நம்முடைய மேலானதிலே நம்ம நாடுவோம் हम ऊपर ही इस वस्तुओं को அவரே ढूंढेंगे நோக்கி பார்க்கும்போது நம்ம பிழைப்போம் उनको हार देखने के समय पर हम बचेंगे சோ கிதியோனை போல நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும் गिदियोन के जैसे हमारे नाम जीवन के पुस्तक पर लिखना चाहिए ஜெபிப்போமா हम प्रार्थना करेंगे இயேசுப்பா உங்களுக்கு நன்றி சொல்றேன்யா यीशु मसीह आपको धन्यवाद करते நீங்க हैं பேசினதற்காக நன்றி आप बातें की इसलिए आपको धन्यवाद करते அப்பா हैं உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே 30 60 100 பலன் तो கொடுக்கணும் 30 60 100 बल देने के लिए हम प्रार्थना करते हैं யாரெல்லாம் விருப்பத்தோட சாப்பிட்டாங்க உங்களுடைய வார்த்தையை कोई छात के साथ आपके वचनों को खाए हैं அப்பா परमेश्वर நிச்சயம் அந்த பலன் உண்டு ஆண்டவரே उसे जरूर परमेश्वर बल ஏன்னா देंगे தாகம் உள்ளவன் மீது நீ தண்ணீரை आप ஊற்றுகிறீர். प्यासे लोगों के ऊपर ही जीवन जल को बहाएंगे அப்படிப்பட்ட கிருபையை நிரப்பும்படி इस ஜெபிக்கிறோம் तरह के अनुग्रह से हमें बर दीजिए மீட்பர் இயேசுவின் ஜெப நல்ல பிதாவே प्यारे यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता आमीन। आमीन। गीत गाने के समय पर दान लिया जाएगा पाड़ी पड़ के बोल काट के रख दो।